வணக்கம் நேயர்களே, இது வெற்றி படிக்கட்டு சிறப்பு நிகழ்ச்சி. பிளஸ் 2 தேர்வு முடிவுகள் நேற்று வெளியாகிவிட்டன. தமிழகத்தில் மட்டும் 8,21,000 பேர் பிளஸ் 2 தேர்வை எழுதினார்கள். இதில் சுமார் 7,44,000 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இது கிட்டத்தட்ட 90.6% ஆகும். இதில் மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். பொதுவாக தேர்வு முடிவுகள் வெளிவந்துவிட்டன. இன்று கல்லூரிகளில் எந்த படிப்பு படிக்கலாம் என்று விண்ணப்பங்கள் வாங்க கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் பெற்றோர்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் ஒரு குழப்பமான சூழ்நிலை. என்ன படிப்பு படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எதை படித்தால் வேலை கிடைக்கும், இதுதான் அந்த குழப்பம். அதற்கு விடை காண உங்களுக்கு தந்தை டிவியின் சிறப்பு ஏற்பாடாக இங்கு கல்வித்துறை சார்ந்த நிபுணர் ராஜராஜன் வந்துள்ளார். வணக்கம் சார். உங்களுக்கு உளவியல் ஆலோசனையை வழங்குவதற்காக கீர்த்தன்யா வந்திருக்கிறார். அவர் உளவியல் ஆலோசகர். குறிப்பாக கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பல ஆலோசனைகளை வழங்கி வருகிறார். வணக்கம் மேடம். வணக்கம். இதேபோல் வேலை வாய்ப்பு ஆலோசகர் திரு செல்வகுமார் வந்துள்ளார். எந்த வேலை வாய்ப்பு எடுத்தால் என்ன சிறப்பாக இருக்கும் என்பதை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் அவர் பதிலளிக்க இருக்கிறார். நேயர்களே, உங்களது கேள்விகளை பெற்றோர்களானாலும் சரி, மாணவர்களானாலும் சரி, உங்களது கேள்விகளை சுருக்கமாக கேளுங்கள், பதில்களை விரிவாக தெரிந்து கொள்ளுங்கள். முதலில் நாம் இப்போ கீர்த்தன்யா மேடத்திட்ட பேசுவோம். மேடம் வணக்கம். இப்ப பொதுவாகவே முதல் குழப்பம் அப்படின்னாலே நேற்று ரிசல்ட் வந்துடுச்சு. எல்லாரோட பெற்றோர்கள் ஒரு மார்க் எதிர்பார்த்திருப்பாங்க. தங்களுடைய பிள்ளைகள் இவ்வளவு மார்க் வாங்கியிருப்பாங்க, இந்த படிப்பு எடுக்கலான் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு குறைந்து வந்திருக்கும், ஒரு சிலருக்கு கூடுதலாம் வந்திருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல முடிவு எடுப்பது, பெற்றோர்கள் இந்த படிப்பை எடுத்து படித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கும். தெரிந்தவர்கள், உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏற்கனவே படிச்சவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. அதே சமயத்துல மாணவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஆம்பிஷன், நம்ம இதை படிக்கலாம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த நேரத்துல முடிவு எடுப்பதில் பெற்றோர்கள் முடிவெடுக்க வேண்டுமா அல்லது அந்த மாணவர்கள் முடிவெடுக்க வேண்டுமா? கண்டிப்பா மாணவர்கள் தான் முடிவு எடுக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அடுத்த 40 ஆண்டு காலம் அந்த முடிவோட வாழ போறது இவங்க தான். மாணவர்கள் தான் அந்த முடிவோட வாழ போறாங்கன்றப்போ அவங்களோட சேதான் ஜாஸ்தியா இருக்கணும். அண்ட் சில விஷயங்கள் மாணவர்கள் தங்களோட மனசுல வச்சுக்கணும். அதாவது எடுத்த உடனே எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், அதுக்காக நான் ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கவே கூடாது. வேலைன்றது வேற, பணின்றது வேற. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஜாப்ன்றது வேற, கரியர்ன்றது வேற. ஜாப்ன்றது இப்ப நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் போறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு 2-3 ஸ்டேஜ்ல போகலாம். நான் ஒரு ஷேர் ஆட்டோல போயிட்டு, ஒரு சொகுசு பஸ்ல போயிட்டு, அதுக்கப்புறமா ஒரு ட்ரெயின் பிடிச்சு, அதுக்கப்புறமா நான் போய் இறங்கலாம். இந்த முழு ஜேர்னியும் தான் கரியர். சும்மா அந்த ஷேர் ஆட்டோ மாத்திரம் இருக்கிறது ஜாப். இப்ப பண்ற ஒரு ஜாப், இந்த கம்பெனில நான் பண்ற ஒரு ஜாப்னு சொல்லிட்டு மாணவர்கள் முடிவு எடுக்கிறப்போ அந்த கரியர் பாத் எப்படி இருக்குன்றத மனசுல வச்சுக்கிட்டு தான் படிப்பை தேர்ந்தெடுக்கணுமே தவிர, இந்த கம்பெனில எனக்கு வேலை கிடைக்கணும், இந்த மாதிரி நான் ஒரு இது இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன முடிவா எடுக்க கூடாது. இல்ல, மாணவர்கள் முடிவு எடுக்கக்கூடிய அந்த வயது, இப்ப அவங்களுக்கான ஒரு இந்த வயதுல அவங்களுக்கு ஒரு அந்த இது இருக்குமா, பக்குவம் இருக்குமா? ஏன்னா அவங்களுக்கு நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க தான், அதிகபட்சமா அவங்க நண்பர்கள் தான் அட்வைசரா இருப்பாங்க. ஆனா பெற்றோர்கள் அப்படி இல்ல, பல துறைகளை சார்ந்தவர்கள் பேசியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கும், தன்னோட குழந்தை இப்படிதான் வரணும். நிறைய பசங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் சார், ஆனா அவங்களோட முடிவை எடுக்க கூடாது. நீங்க சொல்றது ஒரு விதத்துல கரெக்ட். எனக்கு பக்குவம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. அதுக்கு சைக்கலாஜிக்கலா சில ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த மாணவன் தன்னை புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கிறதுன்றது ஒரு மூலையில உட்கார்ந்து தன்னை பத்தி யோசிக்கிறதுனால வராது. அதுக்காகவே ஃபெசிலிட்டேட் பண்ற சில டெஸ்டிங் இருக்கு, சைக்கோமெட்ரிக் டெஸ்ட். அதுல அவங்களோட பர்சனாலிட்டி ஃபிட் என்னன்றது தெரிஞ்சிடுச்சுன்னா தொடர்ந்து நம்ம பேசுவோம். இப்போ ஒரு காலர் ரெடியா இருக்காங்க. மதுரையில இருந்து லட்சுமி என்கிற நேர் காத்திருக்காங்க. லட்சுமி, உங்களுக்கு என்ன சந்தேகம்? சார், நம்ம பையன் இப்ப பிளஸ் 2ல நம்ம எதிர்பார்த்த மார்க்கை விட கொஞ்சம் கம்மியா எடுத்துட்டாப்லங்க சார். 824 எடுத்தாப்லங்க சார். ஆக்சுவலா நல்ல கட் ஆஃப் நல்ல கட் ஆஃப் வரும்னு நினைச்சா கட் ஆஃப் 126 வந்திருக்குங்க. சார், இது இன்ஜினியரிங் லைன் கிடைக்குமா அப்படிங்கறதுதான் சார். உங்களுடைய கேள்விக்கு இவங்க கல்வி ஆலோசகர் ராஜராஜன் அவர் பதிலளிப்பார். சார், இதற்கு என்ன கட் ஆஃப் சொன்னீங்க? 126 சார். 126. இப்ப இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ண எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி சூழல் இருக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த பொறியியல் எதுக்கு விருப்பப்பட்டாங்களோ அதுக்கு அப்ளை பண்றதுதான் புத்திசாலித்தனம். அதோட இல்லாம மத்த யூஜி கோர்ஸ்க்கும் அப்ளை பண்ணணும். கண்டிப்பா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே உள்ள ஒரு கல்லூரியில அந்த மாணவனுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான நிச்சயமான சந்தர்ப்பம் இருக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். பொதுவா இந்த பதில் சொன்னீங்க. இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப நிறைய பெற்றோர்கள் குழப்பம்
தங்களுடைய குழந்தைகள் வாங்கிய கட் ஆஃபுக்கு உரிய அந்த கோர்ஸ் நீங்க எல்லாத்துக்கும் அந்த கோர்ஸ் கிடைக்கும், இன்ஜினியரிங் சீட் கிடைக்குங்கிறது. ஏன்னா கடந்த முறை பார்த்தா 80,000 இடங்கள் வந்து காலியா இருந்துச்சு. சோ படித்த முடித்த அந்த தேர்ச்சி பெற்ற அத்தனை பேருக்கு 90% மாணவர்களுக்கும் வேலை கிடைக்குங்கிறது உறுதி, அந்த படிப்பு கிடைக்குங்கிறது உறுதி. ஆனால் விரும்பிய பாடம் விரும்பிய கல்லூரியில கிடைக்குமா? அதாவது இப்போ கல்லூரியை தேர்ந்தெடுக்கும் பொழுது தங்களுக்கு ஏற்புடைய கல்லூரியா என்பது ஒரு வாதம். இப்ப இங்க என்ன பார்க்கணும்னா, விரும்பிய பாடம் சொல்லும் பொழுது சில விஷயங்களை நம்ம வந்து டெடிகேட் பண்ணணும். நம்ம தெருவிலேயே காலேஜ் இருக்கணும், எதிர்த்தாப்புலயே காலேஜ் இருக்கணும், இந்த காலேஜ்ல இவ்வளவு வசதிகள் நோக்காம பாடத்தை நோக்கி நம்ம சப்ஜெக்ட் தான் சூஸ் பண்ணணும். என்ன குரூப் நமக்கு வேணுமோ அதை நோக்கி போகக்கூடிய அளவில் இருக்கணும். நான் வந்து இந்த ஊர்ல தான் படிப்பேன் அப்படி இல்லாம அந்த தியாகத்தை செய்தால் கண்டிப்பாக அந்த சப்ஜெக்ட் கிடைக்காத வாய்ப்பு நிச்சயமா இருக்கிறது. அதற்கான இடங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. நம்ம இந்த செலக்ஷன் வந்து ஒரு ஸ்பெசிபிக்கா இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. ஸ்பெசிபிக்கா இல்லாம பறந்து பார்த்தா அதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதற்கான வசதிகள் இருக்கத்தான் செய்யுது. இல்ல நீங்க பேசுவோம் அப்படி பார்த்தா கோர்ஸ் மட்டுமே நம்ம குறிக்கோளா வைக்கணும். கல்லூரிகள் அப்ப நம்ம அவங்க மாணவர்களோட குறிக்கோள் வந்து ஒரு செய்தியை கவனிக்கணும். ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட கல்லூரி என்றால் அதற்கான பாடத்தில் எத்தனையும் தெளிவாக இருந்துதான் ஆக வேண்டும் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். கல்லூரிகள் வந்து வசதிகள் மாறுபடலாம். பெரிய அறையா, ஏர் கண்டிஷன் உள்ள அறையா, இப்ப நம்ம தனியார் பள்ளிகள் டீம்டு யூனிவர்சிட்டி இப்படி கம்பேர் பண்ணக்கூடாது. வாய்ப்புகளும் வசதிகளும் ஏற்பட சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறார்களா, அதற்கான வசதிகள் ஆய்வகம் இருக்கிறது என்பதுதான் இங்க செய்தியை விட கல்லூரிக்கு மற்ற வசதிகள் குறிக்கோள் அல்ல. ஒரு நேயர் காத்திருக்காங்க, திருப்பூர்ல இருந்து ரம்யா என்கிற நேயர் காத்திருக்காங்க. ரம்யா, உங்களுக்கு என்ன சந்தேகம்? ஹலோ சார், நான் சுவாலஜில வந்துட்டு இப்ப சயின்ஸ் குரூப் எடுத்தேன். சுவாலஜில வந்துட்டு அதிகபட்சமா சுவாலஜி 122 மார்க் எடுத்திருக்கேன். இப்ப இதை வச்சு என்ன பண்ணலாம்? அப்புறம் வந்துட்டு இங்கிலீஷ்ல வந்து 13, தமிழ்ல இதுலதான் அதிகமா எடுத்திருக்கேன். கட் ஆஃப் மார்க் பார்த்து வேற குரூப் எடுத்து படிக்கலாமா? இப்ப எங்க படிக்கலாம்னு கேக்குறேங்க சார். உங்களுடைய கேள்விக்கு பதில் அளிப்பாங்க. வினா தெளிவுபடுத்துங்க. உங்களுடைய கேள்வி மீண்டும் கேட்க முடியுமா சார்? இப்ப அதிகபட்சமா இங்கிலீஷ்லயும் சுவாலஜிலயும் இப்ப எனக்கு அதிகமா கிடைச்சிருக்குங்க சார். இப்ப வந்துட்டு கட் ஆஃப் மார்க் பார்த்துட்டு குரூப் எந்த குரூப் எடுத்து படிக்கலாம் அப்படின்ட்டு கேக்குறேங்க சார். எங்க படிக்கலாம் அப்படின்னு. என்ன குரூப் எடுத்திருக்காங்க? மேத்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிங்களா? சயின்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க. சயின்ஸ் குரூப். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. பிசிக்ஸ், மேத்ஸ் இல்ல. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜினா நீங்க ட்ரை பண்ண வேண்டியது பயாலஜிக்கல் நேச்சுரல் சயின்சஸ் குரூப் போலாம், பயோடெக்னாலஜி போலாம், மைக்ரோ பயாலஜி போலாம், நியூட்ரிஷன் கோர்ஸ் போலாம். இது போன்ற சப்ஜெக்டுக்கு போறது ஏற்புடையதா இருக்கும். நான் இப்ப செல்வகுமார் சாரோட கேட்க போறேன். சார், பொதுவா பாத்தீங்கன்னா நிறைய இங்க வந்து இந்தியாவை பொறுத்தளவுக்கு படித்து முடித்தவர்கள் வந்து எண்ணிக்கை இருக்கு, அதிக அளவுல ஒவ்வொரு முறையும் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஆனா பலருடைய கடந்த முறை ஒரு புள்ளி விவர தகவல் படி கிட்டத்தட்ட நாஸ்காம் வெளியிட்ட தகவல் படம் பாத்தீங்கன்னா 50,000 இடங்களுக்கு கடந்த 2013 50,000 இடங்களுக்கு 10 லட்சம் பேர் விண்ணப்பித்தார்கள். இந்த இடைவெளி இருக்கு பாருங்க, டிமாண்டும் இருக்கு, ஆனா நிறைய பேர் வேலை கிடைக்கல. எங்களுக்கு நான் படிச்சு முடிச்ச நிறைய இன்ஜினியர்கள் கடந்த 3 ஆண்டுகள்ல 3 லட்சம் பேருக்கு மேல வேலை கிடைக்காம இருக்காங்க, பொறியியல் படிப்பு எடுத்திருக்காங்க. ஒரு சிலர் வந்து பொறியியல் படிப்பு எடுத்தா வேலை கிடைக்காதோங்கிற சூழ்நிலை கூட இப்ப நிலவுது. இதற்கு என்ன காரணம்? இதுக்கு முக்கியமான காரணம் சார் நம்முடைய கல்வி திட்டம். இன்னைக்கு நீங்க சரியா ஒரு கேள்வி கேட்டீங்க. ஒரு பக்கம் லட்சக்கணக்கான பேர் வேலை இல்லாம இருக்காங்க, இன்னொரு பக்கம் லட்சக்கணக்கான வேகன்சிஸ். இன்னைக்கு எந்த நிறுவனத்துக்கு, நீங்க ரிலையன்ஸ் போன்ற பெரிய நிறுவனங்கள்ல இருந்து நம்ம தெருமுனையில இருக்கிற டீ கடை புட்டி கடை வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு மேன் பவர் தேவைன்றது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் லட்சக்கணக்கான பேரு வேலை இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கும். இதுக்கு அடிப்படையான காரணம் நம்ம கடந்து வந்திருக்கிற கல்வி முறை. கடந்து வந்திருக்கிற கல்வி முறை நம்முடைய வாழ்க்கைக்கோ தொழிலுக்கோ நம்மை தயார்படுத்தவில்லை. மனப்பாடம் செய்து வாந்தி எடுக்கிற ஒரு கல்வி முறையை பின்பற்றி இருக்கிறோம். வைரமுத்து அவர்கள் தன்னுடைய சிற்பியை ஒண்ணு சேர்க்கிற நூலிலே ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. வாழ்வின் 1/3 பங்கை பள்ளிக்கூடங்களிலே செலவிட்ட பிறகும் வாழ சொல்லிக் கொடுக்காத, வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்காத கல்வி முறை இருந்தால் என்ன, ஒழிந்தால் என்ன? இன்னைக்கு ஒரு பிகாம் எம்காம் நம்ம தொடர்ந்து பேசுவோர் நேயர் காத்திருக்காங்க. திருச்சியில இருந்து லட்சுமி பிரியா என்கிற நேயர் காத்திருக்காரு. லட்சுமி பிரியா, உங்களுக்கு என்ன சந்தேகம்? வணக்கம் சார். வணக்கம். நான் காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 1105 மார்க் எடுத்திருக்கேன். நான் வந்து பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் 4 மெயின் காலேஜஸ்ல, டாப் காலேஜஸ்ல அப்ளை பண்ணிருக்கேன் சார். பிகாம் கார்ப்பரேட்டர்ஷிப்ல படிச்சுட்டே இருக்கும் போது நான் பேங்க் ஜாப்ஸ், பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதலான்னு இருக்கிறேன். இப்ப பேங்க் எக்ஸாம்ல எனக்கு கிடைக்கலனாலும் எனக்கு வெளியில போய் ஒர்க் பண்றதுக்கு ஸ்கோப் இருக்குதா? நான் டாப் காலேஜஸ்ல அப்ளை பண்ணிருக்கேன், அங்கேயும் பிளேஸ்மெண்ட் செல்ஸ் போட்டிருக்காங்க.
எனக்கு வெளில போனாலும் ஸ்கோப் இருக்குமா அப்படின்னு நான் கேக்குறேன். பிகாம் அதாவது பிசினஸ் மேத்ஸ் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கவுண்ட்ஸ் குரூப் எடுத்து பிகாம் ட்ரை பண்றீங்க. மிக அற்புதமான முயற்சி. பிகாம் படிக்கும்போது முதல்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை பேரல்ல ICW ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வரப்போற காமன் ப்ரொஃபிஷியன்ட் டெஸ்ட் சொல்லக்கூடிய CPT எழுதி அதுல ட்ரை பண்ணுங்க. CA படிப்பையும் பிகாமையும் இணைந்து படிக்க பாருங்க. அப்படி இல்லைன்னா ICWA சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் ஒர்க்ஸ் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் இந்தியா சென்னை மாண்டித் ரோட்ல இருக்கக்கூடிய ஆபீஸ்ல அந்த அப்ளிகேஷன் பெற்று அல்லது அசோசியேட் கம்பெனி செக்ரட்டரி ஃபார்ம் ரெண்டுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. பிகாம் இது ரெண்டு குரூப்பும் பேரலா பண்ணலாம். பிகாம் முடிச்சு நீங்க MBA போலாம் இல்ல MCOM போலாம். PO எக்ஸாம் அதாவது ப்ரொபேஷன் ஆஃபீஸர் பேங்க் எக்ஸாம் எழுதலாம். இதை தவிர எண்ணற்ற வாய்ப்புகள் ICWA ACS பிகாம் எண்ணற்ற வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. நீங்க அருமையான முயற்சி எடுத்துக்கலாம். அருமையான குரூப். உங்களுடைய திட்டமும் அருமையானது. வாழ்த்துக்கள். கொஸ்டினுக்கு ஒரு கூடுதல் தகவலும் கூட இன்னைக்கு இந்தியாவோட மக்கள் தொகை கணக்கில் எடுத்து பார்க்கும்போது வருமான வரி தாக்கல் செய்யக்கூடியவர்கள் எண்ணிக்கை அடுத்த சில ஆண்டுகளில் கூட போற எண்ணிக்கை வச்சு பார்க்கும்போது 11,60,000 சார்ட்டர்ட் அக்கௌண்ட் நமக்கு தேவைன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு இந்தியாவில் 1,65,000 சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர்டு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தான் இருக்காங்க. அந்த துறையில ஒரு பெரிய வேகன்சி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் இன்னும் சார்ட்டர்ட் அக்கௌண்டரா உருவாக வேண்டிய ஒரு கால சூழ்நிலை இருக்கு. சாரும் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி இன்னைக்கு CA தாண்டி FCA ICWA கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸ்க்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம மக்கள் திரும்ப திரும்ப இந்த இன்ஜினியரிங் முகத்திலே போய் விழுறாங்க அப்படிங்கறதா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய. தொடர்ந்து பேசுவோம். நம்ம இன்னொரு நேர் காத்திருக்காங்க. கரூர்ல இருந்து சின்னசாமி என்கிற நேர் காத்திருக்காரு. சின்னசாமி, உங்களுக்கு என்ன சந்தேகம்? கிருஷ்ணசாமி, உங்களுக்கு என்ன சந்தேகம்? இணைப்பில் இருக்கீங்களா? செல்வகுமார் சொன்ன அந்த கருத்துப்படி பாத்தீங்கன்னா ICWA மெம்பர்ஷிப் ACS மெம்பர்ஷிப் வரும்போது அவங்க சிவில் சர்வீஸ் கூட எழுதலாம். பிரிலிமினரி எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் அங்க தரப்பட்டிருக்கு. அதோட இல்லாம இந்த பேங்கிங்ல வேகன்சிஸ் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு பர்டிகுலர் டென்யூர்ல நேஷனலைஸ் பேங்க் தேசியமயமாக்கப்பட்டதுன்னு சொல்லும் போது அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க எல்லாம் ரிட்டையர் ஆகிற காலம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த வருஷத்தை பாத்தீங்கன்னா அந்த வேகன்சி உருவாகி ஆகணும். ஆக வாய்ப்புகள் ஒரு பிரகாசமான ஒரு குரூப்னு சொல்லலாம். நான் கீர்த்தன்யா மேடம் கேட்க விரும்புறேன். பொதுவா ஏன் இந்த பெற்றோர்கள் மத்தியில இந்த பொறியியல் படிப்பு மேல ஒரு மோகம், அது ஒரு கௌரவ படிப்பா நினைக்கிறாங்களா? இது ஆட்டும் அந்த மென்டாலிட்டி சார். ஒரு ஆடு எந்த சைடுல போகுமோ மத்த ஆடெல்லாம் சுய தாட்டை எக்ஸ்பிரஸ் இண்டல்ஜ் பண்ணாமே அது போற இதுலயே போகும் பாருங்க. சோ அது மக்களோட பேசிக் ஃபியர் சைக்காலஜி ஆபரேட்டிங். அவன் போறானே அப்போ நான் இழந்துடுவேனோ அப்படின்ற ஒரு எண்ணமே தவிர அண்ட் எக்ஸ்போஷர் இல்ல. இந்தியால பேரண்ட்ஸுக்கு ஏன்னா போன ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய உலக அளவுல ஒரு எக்ஸ்போஷர் கிடையாது. நம்ம ஜெனரேஷன்னா இப்ப வர ஸ்டூடெண்ட்ஸ் ஜெனரேஷனுக்கு இருக்கிற ஸ்கோப்பும் அந்த காலத்துல கிடையாது. சோ அவங்களோட மைண்ட் செட் பிரகாரம் இன்ஜினியரிங்கே ஒரு பெரிய கௌரவமா ஆயிடுச்சு. ஆனா அந்த தொடர்ந்து பேசுவோர் நேர் காத்திருக்காங்க. காஞ்சிபுரத்துல இருந்து பவித்ரா என்கிற நேர் காத்திருக்காங்க. பவித்ரா, உங்களுக்கு என்ன சந்தேகம்? ஹலோ சார். சார் நாங்க இப்ப BSc விஸ்காம்க்கு அப்ளை பண்ணலாம்னு இருக்கிறோம். அதுக்கு எனக்கு அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் முடிச்ச உடனே என்ன பண்ணா எனக்கு ஜேர்னலிசம் வேலை உடனே கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கலாமா? BSc விஸ்காம் நல்ல குரூப்ங்க. அது விஸ்காம் படிக்கும்போது தனி திறமையை வளர்த்துக்கணும். வெறும் அகாடமிக் குவாலிபிகேஷன் அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சுட்டா மட்டும் போறாது. அது கூட உங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி. விஸ்காம் முடிச்சவன PG கோர்ஸ் இருக்குங்க. பிளஸ் ஆடிஷன் குரூப், அனிமேஷன்ஸ், வெப் டிசைனிங், இந்த மாதிரி அந்த ரிலேட்டட் IT ரிலேட்டட் கோர்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. அதனால சைட் பை சைடு இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க செல்ஃப் ப்ரொஃபஷனல்ஸ் ஆகலாம். இந்த மாஸ் மீடியான்னு சொல்லக்கூடிய துறைக்கு நீங்க போகலாம். மாஸ் மீடியா ஜேர்னலிசம் இருக்கு, பிரிண்டிங் இருக்கு, பிளஸ் அதுல இந்த மாதிரி ரேடியோ ரிலேட்டட், ஆங்கர் ரிலேட்டட், இந்த மாதிரியான ஏரியாக்கெல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கிறது. இப்ப சென்னையில இருந்து ஜானகி என்கிற நேர்காத்திருக்காங்க. ஜானகி, உங்களுக்கு என்ன சந்தேகம்? சார் ஹலோ, கேள்வி கேளுங்க. இப்ப பையன் 10th எழுதிருக்கான் சார். IPS படிக்கணும்னு ஆசைப்படுறான். இப்ப என்ன கோர்ஸ் இது குரூப் எடுக்கணும் அப்படின்னு தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்க, ஒண்ணுமே புரியல. அதனாலதான் என்ன குரூப் எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். 10th படிச்சு என்ன படிக்கலாம்னு ஆசைப்படுறான்? IPS. அருமையான கேள்வி. இப்ப முதல்ல செய்ய வேண்டியது 11th அவனுக்கு விருப்பமான ஒரு குரூப். அது அறிவியல் துறையில நாட்டம் இருக்கா அல்லது ஆர்ட்ஸ் துறையில நாட்டம் இருக்கான்னு கண்டுபிடிங்க. அந்த துறைக்கு அவனை படிக்க வைங்க. 11th 12th குரூப்பை சூஸ் பண்ணுங்க. அதாவது முக்கியமான குரூப்னு சொல்லக்கூடிய மேத்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஆர் பிசினஸ் மேத்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கவுண்ட்ஸ், இது போன்ற எந்த குரூப்பா இருந்தாலும் பரவாயில்ல, பையனுக்கு விருப்பம் இருக்கணும். அதை படிச்சதுக்கு அப்புறம் 11th 12th முடிச்ச உடனே அண்டர் கிராஜுவேஷன் எந்த ஃபீல்டு அவனுக்கு நாட்டம் இருக்கோ அந்த ஃபீல்டுக்கு போகட்டும். அண்டர் கிராஜுவேஷன் முடிச்ச உடனே PG ரெஜிஸ்டர் பண்ற அந்த கேப்ல UG ஃபைனல் இயர் படிக்கும் போது he has to apply for civil services. சிவில் சர்வீசஸ்ல பிரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம் ரெண்டு உண்டு. பிரிலிமினரி எக்ஸாம்ல சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்டும் ஜெனரல் அவேர்னஸ் முடிச்சதுக்கு அப்புறம் மெயின் எக்ஸாம் தாண்டி குரூப் டிஸ்கஷன். இதுதான் அவனுடைய ட்ராக் ரெக்கார்ட். ஃபுல் ரெக்கார்டை கொடுத்துட்டேன்.
இல்ல நீங்க இப்ப சஜஸ்ட் பண்ணும்போது பார்க்கும்போது நீங்க மேக்ஸ் எடுக்கணும் இது எடுக்கிறீங்க. ஆனா நீங்களே பிஇ வந்து அவங்க மேடம் சொன்னபோது ஆட்டுமந்த கும்பல் அப்படிங்கிறாங்களே. ஆட்டுமந்த கும்பல்ங்கிறது நம்ம உருவாக்கின கும்பல். என்ன காரணம்னா அந்த மாதிரி வாய்ப்புகளை உருவாக்குனது அரசாங்கம் நாமும் தான். வாய்ப்பு அது மாதிரி பிகாம் உருவாக்குனீங்களா அல்லது மற்ற துறைக்கு ஏன் உருவாக்கினா போறாங்க எல்லாரும். வாய்ப்புகள் வந்து அள்ளி வழங்குறதுனால அந்த இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு அவங்க போகக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்குன்னு தான் சொல்வேன். they are forced to go. பட் இங்க நான் சிவில் சர்வீஸ் சொல்லும் போது ஏன் எடுத்தேன்னா அவனுக்கு ஏற்புடைய சப்ஜெக்ட் தான் எழுத போறான் பின்னாடி. அவன் இன்ஜினியரிங் பேஸ் பண்ணாலும் சிவில் சர்வீஸ் போலாம், எம்பிபிஎஸ் படிச்சதும் சிவில் சர்வீஸ் போலாம், ஐபிஎஸ் போலாம், அல்லது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்துட்டு போலாம். அது அவனுக்கு விருப்பத்தை பொறுத்து. அப்பதான் எக்ஸ்பெக்டிஸ் பண்ண முடியாது. இப்ப சென்னையில இருந்து அலமேலு என்கிற நேர் காத்திருக்காங்க. அலமேலு, உங்களுக்கு என்ன சந்தேகம்? சார், என் பொண்ணு பிளஸ் எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கு சார். அவ வந்து மார்க் நாங்க எதிர்பார்த்தது கம்மியா தான் வாங்கியிருக்கா. கட் ஆஃப் வரவே இல்லை. நாங்க எம்பிபிஎஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா அவ கட் ஆஃபே வரல. ஆனா அதுக்காக வேற என்ன படிக்கலாம் சார்? அவ என்ன குரூப் எடுத்திருக்கான்னு சொல்லுங்க. பயாலஜி. மேத்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியா? சார், ஆமா சார். அதாவது மார்க்ங்கிறது ஒரு அடித்தளம் தான். அது வந்து எதிர்காலத்தை முடிவு பண்ணிடாது. சீட் கிடைக்காத வாய்ப்பா தான் நம்ம மதிப்பெண்ணை கருதணுமே ஒழிய வாழ்க்கையினுடைய முடிவும் துவக்கம் அதுவல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால வந்து இப்போ அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. எந்த சப்ஜெக்ட்ல நாட்டமோ அதுல ஒரு யூஜி சேரலாமே, பிஎஸ்சி போல ஒன்னு சேரலாமே. அந்த குரூப் எடுத்து அதுல வந்து பிஜி பண்ணலாம். அதுக்கடையில் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வருது, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வருது, யூபிஎஸ்சி எக்ஸாம் வருது, பிளஸ் அதுல எம்ஃபில், பிஹெச்டி போலாம்லே. அந்த நோக்கத்துல போலாமே. எந்த படிப்பை படிச்சாலும் முறையா அதை ஆணித்தரமா படிக்கும் போது அதுக்கான எதிர்காலம் திட்டமா தீர்க்கமா அமையும் என்பதை உறுதியாக தெரிந்து கொள்ளுங்கள். சரி, இதுல ஒரு கூடுதல் கேள்வி. நீங்க இப்ப சொன்னீங்க வந்து இந்த படிப்பு படிக்கலாம். பொதுவாகவே வந்து நம்ம குறைந்த மதிப்பெண்கள், இப்போ அவங்க எதிர்பார்த்த கட் ஆஃப் கிடைக்கல, நிறைய பேரோட குறைபாடு அதுதான். கட் ஆஃப் கிடைக்கல, நாங்க என்ன பண்றது, எந்த கோர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கறதான் கேள்வி. இவர்களுக்கு என்ன பதில்? பேசிக் பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங்ல படிச்சாலும் யூஜி எதுல படிச்சாலும் சப்ஜெக்டோட பேஸ் ஒண்ணுதான். அது ஒரு பரிணாம வளர்ச்சி தான் மற்ற டைமென்ஷன்ல போகுது. குறைவா படிச்சதுனால அவங்க வாழ்க்கை ஒன்னும் ஸ்தம்பிச்சிடாது. அவங்களுக்கும் இருக்கு. அதாவது அந்த மதிப்பெண்களுக்கு இன்ஜினியரிங் கிடைக்கலன்னா அண்டர் கிராஜுவேஷன் படிக்கலாமே. அண்டர் கிராஜுவேஷன்ல ஒரு குறிப்பிட்ட துறை எடுத்து அதுல படிச்சுட்டு அதுல போலாம். அடிஷனல் கோர்சஸ், பேரலல் ட்ராக், கம்ப்யூட்டர்ஸ் எடுத்து படிக்கலாம். வேற நிறைய டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு. பேரலல் எடுத்துட்டு போய் அவங்களும் முயற்சி பண்ணி ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சுக்க முடியும். அதனால மார்க் வாங்கலைங்கிறது அவங்களுடைய காலத்தை முடித்து விடாது. இன்னும் வேறு வகைகளை இன்னும் சரியா சொல்ல போனாக்கா மார்க் அதிகமா எடுத்தவங்களை விட மார்க் குறைவா எடுத்துட்டோங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் அவங்களை உழைக்க வைத்து அவங்க அவர்களுக்கு மேல போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது? தொடர்ந்து பேசுவோம். இல்ல நம்ம நேர் காத்திருக்காங்க. கோவையில இருந்து திவ்யா என்கிற நேர் காத்திருக்காங்க. திவ்யா, உங்களுக்கு என்ன சந்தேகம்? ஹலோ சார், நான் யூஜில மேத்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்திருக்கேன். பிஜி என்ன படிக்கலாம்னு சொல்லி. மேத்ஸ் எடுத்திருக்கீங்க. மேத்ஸ் பிஎஸ்சில மெயினா எடுத்திருக்கீங்க இல்லையா திவ்யா? ஆமா சார். நேச்சுரலி எம்எஸ்சி மேத்ஸ் போறது தான் புத்திசாலித்தனம். எம்எஸ்சி மேத்ஸ் போயிட்டு அதுல எம்ஃபில் பண்ணணும், அதுல பிஹெச்டி பண்ணணும். இடையில வந்து அது தொடர்பான இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட், இந்தியன் மேத்தமேட்டிக்கல் சயின்ஸ் இன்ஸ்டிடியூட், இந்த மாதிரி நிறுவனங்களை நீங்க முயற்சி பண்ணலாம். வேலையும் கிடைக்கும். அதுல உயர்கல்விக்கான வாய்ப்புகளும் பிரகாசமா இருக்கும். அதைத்தான் செல்வகுமார் மிக அழகாக குறிப்பிட்டார். அத பல துறைகள் வளர்ந்து வருகின்றன என்று. இப்ப மதுராந்தகத்திலிருந்து அந்தோனி என்கிற காத்திருக்கார். அந்தோனி, உங்களுக்கு என்ன சந்தேகம்? சார், பையன் கம்ப்யூட்டர் மேக்ஸ் எடுத்திருக்கான் சார். 890 மார்க் எடுத்திருக்கான். பிளஸ் 2 முடிச்சு அவன் என்ன படிக்கலாம் சார்? 890 மார்க்ஸ்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு மேலையும் கீழையும் இல்லாம நடுவில் இருக்காரு அவரு. நீங்க வழக்கமா வந்து அந்த பையனுடைய ஆர்வத்தை தெரிஞ்சுக்கங்க. அதாவது அவன் வந்து இப்போ இன்ஜினியரிங் லைன்ல போறானா, பாலிடெக்னிக் லைன்ல போறானான்னு பாருங்க. இன்ஜினியரிங் லைன்ல போக ஆசைப்பட்டானா இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில வாங்கி அதை செய்யுங்க. இல்லைன்னா பாலிடெக்னிக் முடிச்சுட்டு டிப்ளமோ 3 இயர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப செகண்ட் இயர் இன்ஜினியரிங் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வேலைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டுக்கான விருப்பம் இல்லைன்னா அண்டர் கிராஜுவேஷன் போலாம். இப்ப நீங்க சொன்னது ஆர்வத்தை தெரிஞ்சுக்கலாம். நான் அவங்க உளவியல் நிபுணர்கிட்ட கேட்க விரும்புறேன். இந்த ஆர்வம் அப்படிங்கறது நம்ம எப்படி அவங்க கிட்ட நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? எப்படி அதை நீங்க அவர் ஆக்சுவலி அவருக்கு ஒரு ஆசை இருக்கும், பைலட் ஆகலாம்னு நினைப்பாரு. ஆனா இவருக்கு படிப்பு மார்க் குறைவா இருக்கும், அவங்களோட குடும்ப சூழ்நிலையா இருக்கு. எப்படி அதை நம்ம ஆர்வம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க அந்த குழந்தைகளிடம், அந்த பிள்ளைகளிடம் எப்படி பெற்றோர்கள் எப்படி கணிப்பது? சார், இன்ட்ரெஸ்ட் வேற, டேலண்ட் வேற. கரியர் கன்சிடர் பண்றப்போ வெறும் இன்ட்ரெஸ்ட மாத்திரம் கன்சிடர் பண்ணக்கூடாது. இன்ட்ரெஸ்டோட சேர்ந்து அவங்களோட டேலண்டையும் கன்சிடர் பண்ணணும்.
இப்போ அந்த டேலண்ட் எதுல இப்போ யாருக்குமே இப்ப எனக்கு டேலண்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற எவல்யூஷன் ஆஃப் சைக்காலஜில வந்து ஒருத்தவங்க கிட்டயும் அவங்களோட தனிப்பட்ட டேலண்ட்ஸ் இருக்கு. இப்போ நான் டேலண்ட்னு சொன்ன உடனே சரி பாடுறது டேலண்ட் ஆடுறது டேலண்ட்னா பொதுவா யோசிப்பாங்களே தவிர அது மட்டுமே கிடையாது. இப்போ ஒருத்தவங்க குவெஸ்டின் கேட்டாங்க ஐபிஎஸ் ஆகணும்னு, இன்னொருத்தவங்க குவெஸ்டின் கேட்டாங்க ஃபினான்ஸ் ஃபீல்ட்ல போகணும்னு சொல்லிட்டு. ஃபினான்ஸ் ஃபீல்டுல அவங்களுக்கு டேலண்ட் இருக்கா அப்படின்னு மெஷர் பண்ணணும்னா அவங்களோட பிரெயின் வந்து நிறைய டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால நல்லா ஷைன் பண்ண முடியும். ஆனா அவங்களுக்கு அந்த டேலண்ட்டை விட பேசுற டேலண்ட் இருக்கு, ஆனா ஃபினான்ஸ்லயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மார்க்கெட்ல போக முடியும். லைக் ஸ்டாக் மார்க்கெட்ல நான் அனலைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டோ இல்ல அதை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டோ ஒரு இன்டர்வியூ ஃபினான்ஸ் ஃபீல்டே, ஆனா அதோட சேர்ந்து சோ அவங்களோட டேலண்டோட சேர்ந்து இன்ட்ரெஸ்டையும் மேப் பண்றப்பதான் கரியர் மேட்ச் கிடைக்குமே தவிர இல்லனா கிடைக்கிறது they will not be happy. நிறைய பர்ன் அவுட்ஸ் நடக்கும். விருதுநகர்ல இருந்து கார்த்தீஸ்வரன் என்கிற நேர் காத்திருக்கார். கார்த்தீஸ்வரன், உங்களுக்கு என்ன சந்தேகம்? சார் நான் வொகேஷனல் குரூப் எடுத்திருக்கேன். நான் பிகாம் இல்லாம டிப்ளமோ ஐடியால இருக்கேன். ஆனா குழப்பமா இருக்கு. வொகேஷனல் குரூப்ல என்ன வொகேஷன் சொல்ல முடியுமா? நான் காமர்ஸ் ஆடிட்டிங் அக்கவுண்ட்ஸ். காமர்ஸ் அப்ப நேச்சுரலி நீங்க பிகாம் தான் போகணும். பிகாம் ஆமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஐசிடபிள்யூ ஏசிஎஸ் இந்த மாதிரி தான் போகணும். அதுதான் உங்களுடைய துறைக்கு ஏற்புடையது. நான் செல்வகுமார் சாரோட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். பொதுவா இப்ப நீங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா பொறியியல் படிப்பு ஒரு மோகம் ஆயிடுச்சு, அதுதான் பெற்றோர்கள் அதை நோக்கி போறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை, நிறைய பேர் படிக்கல வேலை கிடைக்கல அப்படிங்கிற சொல்றீங்க. அப்ப எதுதான் எவர் கிரீன் ஜாப் அப்படின்னு சொல்லலாம்? இந்த படிப்பு படிச்சா கட்டாயம் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா சார்? அப்படி ஒரு காலத்திலயும் அப்படி சொல்ல முடியாது சார், எந்த காலத்திலயும் அப்படி கிடையாது. we are not against engineering. நீ ஒரு விஷயத்தையே இந்த இங்க பதிவு பண்ண விரும்புறேன். இன்னைக்கு எந்த இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து இன்னைக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி 70,000 சீட் இருந்தது, இன்னைக்கு 3 லட்சம் இன்ஜினியர் வருஷம் வெளியில போறாங்க. இந்த இன்ஜினியரிங் துறை தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில லட்சக்கணக்கான பேருக்கு வேலையை கொடுத்து லட்சக்கணக்கான கிராமப்புற ஏழை மக்களை நடுத்தர மக்களாகவும் நடுத்தர மக்களை உயர்தர வகுப்பிற்கும் உயர்த்தி சென்றது இந்த இன்ஜினியரிங் துறையும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்பதிலேயும் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே சமயத்துல இன்னைக்கு எப்படி முடிவுகள் எடுக்கிறாங்க, இன்னைக்கு சார் கூட அழகா சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பெரும்பான்மையான முடிவுகள் எப்படி எடுக்கிறாங்கன்னா, என்னோட ஏத்தோட்டு பையன் பிஇ படிச்சுட்டு டிசிஎஸ்ல வேலை பார்க்கறான், நீனும் படி. எங்க அண்ணன் பையன் டிசிஎஸ்ல விப்ரோல வேலை பார்க்கறான், நீனும் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு வேலை பாரு. என் மச்சான் பையன் வேலை பார்க்கறான் பாரு. எந்த பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகள் கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு கிராமத்துல இருக்கிற பெற்றோர்களுக்கு, ஈவன் நகர்ப்புற சென்னை மாதிரியான மெட்ரோ சிட்டில இருக்கிற பேரண்ட்ஸு கூட என்ன மாதிரியான கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றதுக்கான அவேர்னஸ் இல்லை. அப்ப அரசாங்கம் பள்ளிக்கூடங்களே அவங்க 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுல இருந்து அவங்களோட ஆர்வங்களை கண்டுபிடிச்சு நீ +2 முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குன்ற விஷயங்களை சொல்லலாம். அவங்களுக்கு இருக்கிறது மிக குறுகிய இன்ஃபர்மேஷன். அவங்க மாணவர்களையோ பெற்றோர்களையோ குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது இன்ஜினியரிங்ல 6 சப்ஜெக்ட், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், சிவில், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஆனா இதை தாண்டி இன்ஜினியரிங்ல வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நிறைய கோர்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டீரியல் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட். நீங்க மெட்டீரியல் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கோர்ஸ் இருக்குது இன்ஜினியரிங்ல. இன்னைக்கு நீ எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில் எந்த இண்டஸ்ட்ரியில போனாலும் அந்த ஃபேக்டரியில அந்த மெட்டீரியலை அணுவா ஆய்வு பண்றதுக்கு, அதை பர்ச்சேஸ் பண்றதுக்கு, அதை டிசைன் பண்றதுக்கான ஒரு கோர்ஸ். இப்ப ஏரோஸ்பேஸ், இன்னைக்கு நேவல் டெக்னாலஜி, இன்னைக்கு விமான. தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேயர் காத்திருக்காங்க, சேலத்துல இருந்து உதயசங்கர் என்கிற நேயர் காத்திருக்காங்க. உதயசங்கர், உங்களுக்கு என்ன சந்தேகம்? சார் என் டாக்டர் வந்து இப்ப 176 கட் ஆஃப் சார். 176 டோட்டல் மார்க்ஸ் 1117 1117 மார்க். பட் எதிர்பாராதமா கட் ஆஃப் வந்து குறைஞ்சிருச்சு 176. என்ன குரூப்ங்க? ஏன்னா இப்ப நாங்க வந்து சிவில் ப்ரிஃபர் பண்ணலாமா அப்படின்னு ஒரு இதுல இருக்கோம். இன்ஜினியரிங் குரூப் இருக்கீங்க, சிவில் பண்ணலாங்க. சிவில் இன்ஜினியரிங் சிவில் பண்ணலாம். ஆர்கிடெக்சர் நேட்டா வழியா கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர்ல டைம் இருக்கு இன்னமும். அதை அப்ளை பண்ணிட்டு நேட்டா எக்ஸாம் எழுதுங்க. நேட்டா எக்ஸாம் பிராக்டிஸ் பண்ணணும். 12th படிச்சது போராது. சென்சிட்டிவ் டெஸ்ட் பிளஸ் வந்து டிராயிங் டெஸ்ட் எல்லாம் பிராக்டிஸ் ஒரு 15 days நல்லா பிராக்டிஸ். நேட்டா எக்ஸாம் எழுதி சிவிலும் ட்ரை பண்ணுங்க, ஆர்கிடெக்சரும் ட்ரை பண்ணுங்க. அண்ணா யூனிவர்சிட்டி ஃபார்ம் மட்டும் போட்டா போதாது, ஆர்கிடெக்சருக்கு அதுக்காக பிரத்யேகமா அண்ணா யூனிவர்சிட்டி தரப்படக்கூடிய ஃபார்மையும் போடணும். இதை உங்களுக்கு நான் குறிப்பிட்டு சொல்றேன். சிவில் நீங்க வச்சிட்டீங்க, அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனால ஆர்கிடெக்சரும் சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. இப்ப சென்னையில இருந்து லதா என்கிற நேயர் காத்திருக்காங்க. லதா, உங்களுக்கு என்ன சந்தேகம்? ஹலோ சார், உங்களோட கேள்வி கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க. ஹலோ லதா, உங்களோட கேள்வி கேட்கலாம் நீங்க. சார், என்னோட பையன் வந்து இப்போ +2 முடிச்சிருக்காங்க சார். அவனோட மார்க் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், 612 தான் எடுத்திருக்கான், 612. ஹலோ, தொடர்ந்து கேளுங்க.
அவன் வந்து எப்பவுமே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். அவனுக்கு வந்து டிஸ்லாக்சியா ப்ராப்ளம் கொஞ்சம், அதனால மறந்துடுவான். கொஞ்சம் லெவலா தான் படிப்பான். அவனுக்கு வந்து இப்ப என்ன குரூப் எடுத்தா அவனுக்கு கொஞ்சம் படிக்க ஈஸியா இருக்கும்ன்ற கன்ஃபியூஷன் ரொம்ப இருக்கு. அதாவதுங்க இப்ப என்ன குரூப் எடுத்து அவன் செஷன் அண்ட் 12 மார்க் எடுத்திருக்கான்னு சொல்லுங்க பாக்கலாம். என்னங்க சார்? என்ன குரூப்ல அவன் பாஸ் பண்ணிருக்கான்? அவன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் சார். மேத்ஸ் கூடயா? மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. மேத்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயே வந்து பாஸ் பண்ணிருக்கான்னா வரவேற்க வேண்டிய விஷயம். கம்ப்யூட்டர் லைன்ல எடுத்துட்டு போங்க, அவனுக்கு பிராக்டிஸ் ஈஸியா இருக்கும். பிராக்டிகலோட சேர்ந்து போலாம். பிசிஏ மாதிரி போடுங்க, கூட கம்ப்யூட்டர் லைன்ல பிராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா அவனுக்கு வந்து இந்த டிடிபி லைன் இந்த மாதிரி லைன்ல ஒரு தொழில் ரீதியா வந்துருவான். ஏன்னா காரணம் அவனோட இன்னபிலிட்டி சொல்லிருக்கீங்க. அந்த இன்னபிலிட்டி எபிலிட்டியா மாத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். சரிங்க சார். பிசிஏ எடுத்து படிக்கலாம். ஆமா ஆமாங்க, கம்ப்யூட்டர் லைன்ல போடுங்க, பிசிஏ பெட்டர். சரிங்க சார். அவனுக்கு அதனால வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ன்றதுனால எங்களுக்கு அதனால ஒண்ணு இல்லைங்க, ஆவரேஜ் ஒண்ணு இல்லைங்க, எல்லாம் மாறிடும். சரிங்க சரிங்க சார். இந்த இப்ப இவங்களோட நல்லா படிக்கல அப்படிங்கிற ஒரு சோ 2 விதமான மக்கள் குறைஞ்ச மார்க் வாங்கியிருப்பாங்க. ஒன்னு டிஸ்லெக்சியா, லேர்னிங் டிசபிலிட்டி எல்லாம் இருக்கிற பசங்க. இன்னொருத்தவங்க டீனேஜ் டிஸ்டர்பன்ஸால எவ்வளோ ப்ராமிஸ் இருந்தும் பெர்ஃபார்ம் பண்ணாதவங்க. டிஸ்லெக்சியா இருந்துச்சுனாலே அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபீல்டுல மத்தவங்க வியக்கிற அளவுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கும். அது எலக்ட்ரானிக்ஸா இருக்கலாம், கம்ப்யூட்டரா இருக்கலாம், இல்லனா வரைதலா இருக்கலாம். உங்க பையனோட ஸ்பெசிபிக் கிஃப்ட் என்னன்றத வந்து நீங்க வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுல போட்டீங்கன்னா உலகம் வியக்கிற அளவுக்கு உங்க பையனால ஷைன் பண்ண முடியும். இது முதல்ல. ரெண்டாவது, குறைஞ்ச மார்க், அதாவது நான் சரியா படிக்கல, எனக்கு கேர்ள் ஃபிரெண்டு, எனக்கு அந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அதனால நான் படிக்கலன்னு சொல்லிட்டு குறைஞ்ச மார்க் எடுக்கிறவங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுக்கும் ஃபியூச்சர் வந்து இன்னும் ஜாஸ்தியா பிரைட்டா இருக்கு. எப்போனா நீங்க படிக்காததுக்கான காரணம் உங்களோட பர்சனாலிட்டிக்கு மேட்சான படிப்பை நீங்க படிக்கல 11th and 12th. அதனாலதான் கம்மியான மார்க்கே தவிர உங்களுக்கு குறைச்சல்ன்றது எதுவும் கிடையாது. இப்ப மேல நீங்க தேர்ந்தெடுக்கிற படிப்பு வந்து நீங்க பயமே வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நல்ல சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் ஆன்லைன்ல உங்களுக்கு இருக்கும். உங்களோட ஸ்பெஷல் டேலண்ட் என்னன்றது ஒரு 200,000 கேள்வி, அதாவது 200,000 இல்ல 200ல இருந்து 1000 கேள்விகள் வரைக்கும் கேட்கப்படும். அதுல நீங்க உங்களோட மேட்ச் வந்த உடனே இதுல இருக்கிற கரியர் ஃபீல்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 100 கணக்குல உங்களுக்கு வரும். அதோட ஸ்கோப்ஸும் உங்களுக்கு வந்து அதுலயே உங்களால நிறைய ரிசர்ச் பண்ண முடியும். அந்த ஸ்கோப்பை வச்சு நீங்க ஏதாவது ஒரு படிப்பு, அது மத்தவங்களுக்கு தெரியாத படிப்பா இருந்து நீங்க போனீங்கன்னா கூட உங்களால நல்லா சக்சஸ்ஃபுல்லா ஷைன் பண்ண முடியும். அதுல இவங்க இந்த அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க, அந்த பையனுக்கு கற்றல் குறைபாடு நோய் இருக்குன்னு. இங்க ஒரு சம்பவத்தையும் பதிவு பண்ண வரேன். நந்தகுமார் IRS ஆபீசர், சென்னையில டெப்டி கமிஷனர் இன்கம் டாக்ஸ் இருக்காங்க. 5ஆம் வகுப்போடு பள்ளி படிப்பை முடித்தவர். லாட்டரி சீட் வித்தாங்க, மெக்கானிக் ஷாப்ல வேலை பார்த்தாங்க. 13 வயசு ஆகும்போது ஏன் படிக்கலன்னு கேட்டாங்க. மெக்கானிக் ஷாப் வந்தவங்க, எனக்கு படிப்பு வரலன்னாங்க. நீ ஓப்பன்ல எழுதுப்பா, படிக்காம இருக்காதுனாங்க. 8th, 10th, +2 வரைக்கும் ஓப்பன்ல எழுதி பாஸ் பண்ணி அம்பேத்கர் காலேஜ்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சு ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ஆக்சிடென்ட், 3rd செமஸ்டர்ல டைபாய்டு, 5th செமஸ்டர்ல அம்மா போட்டுருச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி வெளியில வந்து குரூப் 1 பாஸ் பண்ணி IAS பாஸ் பண்ணி நார்த் இந்தியாவில் போஸ்டிங் போட்டாங்க. இன்னைக்கு எனக்கு தமிழ்நாட்டில் தான் போஸ்டிங் வேணும்னு IRS எழுதி வாங்கிட்டு இன்கம் டாக்ஸ் டிப்டி கமிஷனர் நந்தகுமார் IRSக்கு கற்றல் குறைபாடு நோய் இருக்கு. இந்த குழந்தைக்கு இருக்கிற அதே நோய் இருக்கு. அதனால இன்னைக்கு இந்த மாதிரியான நோய்கள் இருக்கிறவங்களும் குறைஞ்ச மார்க் எடுக்கிறவங்க சாதிக்கிறாங்க. இன்னொரு எந்த நாஸ்காம் சர்வேவை நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்களோ, இந்த இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் 185 பேர் அன்எம்ப்ளாயபிள். இன்னைக்கு இந்தியாவில் தயாராகி வெளியேற இன்ஜினியர்கள் 100 பேர்ல 85 பேர் வேலை செய்ய லாயக்கு இல்லாதவர்கள் அப்படின்னு நாஸ்காம் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு கல்வி நிறுவனங்கள் தயார் பண்ணி அனுப்புறாங்க. அதே நாஸ்காம் வந்து குறைந்த மதிப்பெண்கள் நிறைய பேர் இங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ஷைன் ஆகிறது இல்ல பெரிய லெவல்ல. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர் காத்திருக்காங்க, சென்னையில இருந்து செல்வ கணேஷ் நேர் காத்திருக்காங்க. செல்வ கணேஷ், உங்களுக்கு என்ன சந்தேகம்? சார், என்னோட பொண்ணு வந்து +2ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கா. 946 எடுத்திருக்கா சார். ஓகே ஓகே. அடுத்து வந்து அவ என்ன சார் எடுக்கலாம்? எனக்கு BE அண்ணா யூனிவர்சிட்டியில போடலாமா, அல்லது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல BCA அப்படி படிக்கலாமா, இல்ல BS கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை இருக்கு. தெளிவான முடிவு வரல சார். இந்த நிகழ்ச்சியில வந்து இன்ட்ரெஸ்ட், கேரியர் மேட்சிங் அப்படி ரெண்ட பத்தி ரொம்ப தெளிவா பேசியிருக்காங்க இந்த ப்ரொஃபஷனலிஸ்ட். இன்னொன்னு வந்து அந்த ப்ரீபிக்சிங் மைண்ட்ங்கிறத பத்தி நல்லா சொல்லியிருக்காங்க. ப்ரீபிக்சிங் மைண்ட் அவங்களுடைய திறமைகள் எங்க ஒளிந்து இருக்கிறது, இந்த நேரத்தில் அதை கண்டுபிடிச்சுக்கணும். ஹையர் லெவலையும் போல லோயர் லெவலையும் போல, ஆனா நல்ல மார்க் எடுத்திருக்கிறாங்க. இவங்க அவங்களுடைய நாட்டம் என்ன இருக்கு, ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ல இன்ஜினியரிங்கா அல்லது யூஜி அண்டர் கிராஜுவேஷன்ல BCA, BSc போன்ற படிப்புகளா என்பதை கொஞ்சம் விளக்கமா அவங்கள்ட்ட பேசி இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் எல்லாம் அனலைஸ் பண்ணி அவங்களுடைய இன்டர்னல் இன்ட்ரெஸ்ட கண்டுபிடிச்சு அதுல போட்டீங்கன்னா அவங்க சக்சஸ்ஃபுல்லா வருவாங்க. இப்ப மதுரையில இருந்து நாராயணன் என்கிற நேர்காட்டிருக்கார். நாராயணன், உங்களுக்கு என்ன சந்தேகம்? சார், எங்க பையன்
+2ல 666 மார்க் எடுத்திருக்கேன். அவனுக்கு வந்து மெட்ரிக் கட் ஆஃப் வந்து 196.75 இருக்கு. 196. எதுல கட் ஆஃப்? மெடிக்கல்ல. மெடிக்கல் கட் ஆஃப் 196.5ங்களா? ஆமா. மகிழ்ச்சி சொல்லுங்க. அதுல மெடிக்கல் போக வாய்ப்பு இருக்கா? MBBS BDS ரெண்டும் சேர்த்து அப்ளை பண்ணுங்க. ஷார்ட்லி இந்த ஃபார்ம் வந்துகிட்டு இருக்கு. அது வந்து மெயின் மெடிசன். அதுல வந்து கவர்மெண்டோட ஃப்ரீ சீட் அல்லது அவங்களுடைய கவர்மெண்டோட செல்ஃப் பைனான்ஸ் காலேஜ் சீட்டு கொஞ்சம் கடைசியில கிடைக்கலாம். பிளஸ் கூடவே ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ல அவங்களுக்கு மாற்று மருத்துவத்துல வாய்ப்பு இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதாவது விளக்கமா சொல்றேன், BSMS சொல்லக்கூடிய சித்தா படிப்புகள், BHMS சொல்லக்கூடிய ஹோமியோபதி அண்ட் ஆயுர்வேதிக், BAMS சொல்லக்கூடிய ஆயுர்வேதிக் படிப்புகள். இதுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்டகிரேட்டட் மெடிசன் பல்கலைக்கழகம் அண்ணா நகர்ல இருக்கு, அங்கிருந்து ஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த துறைகள், அதாவது மெடிசன் நீங்க பிக்ஸ் பண்ணதுனால இந்த துறைகளுக்குள்ள போனீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் மெடிசனோ அல்லது வந்து இந்த மெடிசனோ BDSO போன நல்லா இருக்கும். வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு, முயற்சி பண்ணுங்க. இப்ப நான் செல்வகுமார் சார்கிட்ட கேட்க விரும்புறேன். பொதுவா பாத்தீங்கன்னா வசதி படைத்தவர்களுக்கு பிரச்சனை இல்லை, இப்ப அதிக மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க விரும்பிய காலேஜ் கிடைக்கும், விரும்பிய கோர்ஸ் கிடைக்கும். ஆனா அந்த நடுத்தரம் குறைந்த மதிப்பெண்கள் கட் ஆஃப் இவ்வளவுதான் இருக்கு. இப்படி இருக்கும்போது அவர்கள் ஒரு அடுத்த கட்டம், அந்த 4 வருஷம் 5 வருஷம் அந்த படிப்பை முடித்த உடனே வேலை வேண்டும், ஒரு நல்ல வேலை வேணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருப்பாங்க. அவர்களுக்கு என்ன படிப்பெடுத்தால் என்ன வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது? அல்லது இன்ஜினியரிங் வேண்டாம், இது வேண்டாம், ஒரு 1 இயர் கோர்ஸ் எடுத்து படிச்சாலே வேலை கிடைக்குங்கிற ஏதாவது அஷூரன்ஸ் இருக்கா? இல்ல, நிறைய இருக்குங்க. அது மாதிரி 1 இயர் கோர்ஸ்ன்றத இப்ப சாரோட கேள்வியிலையும் கூடுதலான பதில் சொல்ல விரும்புறேன். இப்ப தொடர்ந்து நேயர்கள் கேட்டுட்டு வர கேள்விகள்ல 800 மார்க் 700 மார்க் அப்படின்றாங்க. 800 மார்க்கா 700 மார்க்கா 1166 மார்க்கான்றது பிரச்சனை இல்ல. அந்த குழந்தைக்கு உங்க பிள்ளைக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எது அப்படிங்கறத குழந்தைங்கள்ட்ட திணிக்காம அந்த குழந்தைக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றத கண்டுபிடிச்சு அந்த துறையில போட்டதா 600 மார்க் எடுத்த குழந்தை கூட நாளைக்கு முதன்மையா தொழில் ரீதியா வேலை ரீதியா வர முடியும். நீங்க 800 மார்க் 700 மார்க் 600 மார்க் கட் ஆஃப் மார்க் கம்மியா இருக்கிறவங்க எல்லாரும் போய் இன்ஜினியரிங்கோ MBBS படிக்க முடியாது. அப்ப குறைந்த மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட்க்கு ஏத்த மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக்ஸ். இன்னைக்கு எக்கனாமிக்ஸ் படிச்சாக்கா இன்னைக்கு வளர்ந்து வர இந்தியா மாதிரியான வேகமாக வளர்ந்து வர நாட்டுல மிகப்பெரிய பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு அவங்க ஒரு சின்ன கோர்சஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு அவங்க சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் போற வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நீங்க கேட்டீங்க ஜாப் ஓரியன்டட் கோர்சஸ். இல்ல, முக்கியமா ஜாப் ஓரியன்டட் கோர்ஸ்ல இன்சிஸ்ட் பண்ண விரும்புறது டிப்ளமா. இன்னைக்கு பெரும்பான்மையான நிறுவனங்கள், எஸ்பெஷலி நீ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்ல, நாங்க ஒரு எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான துறையை நடத்துறோம். எங்க கம்பெனில போன வருஷம் வரைக்கும் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டே எடுக்க மாட்டோம். எங்க கம்பெனில வேலை பார்க்குற 56 பேர்ல 52 பேர் டிப்ளமா ஹோல்டர்ஸ். இன்னைக்கு டிப்ளமா ஹோல்டர்ஸ் மட்டும்தான் எடுக்கணும்னு ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் இருக்காங்க. அதுக்கு காரணம் 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, இன்ஜினியர் அப்படின்னா ஒயிட் காலர் ஜாப், நான் இறங்கி ஃபீல்டில் ஒர்க் பண்ண மாட்டாங்க, மிஷின்ல ஒர்க் பண்ண மாட்டாங்க, ஃபீல்டு ஒர்க் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற நிலைமை இருந்தது. ஆனா டிப்ளமா எப்படி தயார் பண்றாங்கன்னா, கஷ்டப்பட்டு வர ஏழை குழந்தைகள் படிக்கிற ஒரு நிறுவனமா இன்னைக்கு பாலிடெக்னிக் இருக்கு. அப்படி படிச்சுட்டு முடிச்சுட்டு வரவங்கள்ட்ட உடனடியா வேலை செய்யக்கூடிய கஷ்டப்படக்கூடிய மனோபக்குவம் இருக்கு. அந்த மனோபக்குவம் கம்பெனி எதிர்பார்க்குது. ஒண்ணு. ரெண்டாவது, ஃபார் எக்ஸாம்பிள் டென்டிஸ்ட். இன்னைக்கு சென்னையில தெருவுக்கு 4 டென்டிஸ்ட் இருக்காங்க. எந்த ஊர்ல போனாலும் டென்டிஸ்ட் நிறைய இருக்காங்கன்னா அந்த டென்டல் அசிஸ்டன்ட் சார் பாராமெடிக்கல் கோர்ஸ். நம்ம தொடர்ந்து பேசுவோர் நேயர் காத்திருக்காங்க. சேலத்திலிருந்து பழனியப்பன் என்கிற நேயர் காத்திருக்கார். பழனியப்பன், உங்களுக்கு என்ன சந்தேகம்? பழனியப்பன், உங்க கேள்வி கேட்கலாம். அதான் சார், பொண்ணு சார் BE இது எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்காங்க சார். நம்ம பொண்ணு சார் மெக்கானிக் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்காங்க சார். ஹலோ சார், உங்களோட கேள்வி என்ன? இப்ப படிச்சு முடிச்சுட்டாங்க, இப்ப வேலை கிடைக்கலையா? இல்ல வேலை இது வரைக்கும் கிடைக்கல சார். மேற்கொண்டு ME பண்ணலாமா கேட்கறேன் சார். கிடைக்குமா கேட்கறேன் சார். BE மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்கான்னு சொல்றீங்க. அவங்களுடைய உடனடியா வந்து அவங்க வேலைக்கு ட்ரை பண்றது ஒரு முக்கியமான விஷயம் இருந்தாலும் கூட அவங்களுடைய வாய்ப்புகளை சொல்றேன். BE முடிச்சதுக்கு அப்புறம் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் சொல்லக்கூடிய ஒரு UPS எக்ஸாம் இருக்கு, IES சொல்லுவாங்க. அதாவது இப்ப IAS IPS பத்தி பேசினாங்க இல்லையா, அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு கோர்ஸ் அது. அதாவது கமாண்டிங் ஜாப் அது. இதுல ஒரு விசேஷம் என்னன்னாக்கா, IAS எக்ஸாம் எழுதுறதுக்கு அங்க பிரிலிமினரி எழுத வேண்டிய அவசியம் இல்ல, டைரக்டா மெயின் எக்ஸாம் எழுதலாம். அந்த வாய்ப்பை செய்ய சொல்லுங்க. ME படிக்க சொல்லுங்க. அல்லது மேனேஜ்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்தா BE முடிச்சு MBA படிக்க சொல்லுங்க. அல்லது BE முடிச்ச உடனே இப்ப பேங்க் லைக் எக்ஸாம்ல டெக்னிக்கல் ஆபீசர் போஸ்ட் டைரக்டா PO எடுக்கிறாங்க, அதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆக நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி UPSC TNPSC டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் எழுதி வேலைக்கும் ட்ரை பண்ணலாம், கூடவே படிக்கவும் படிக்கலாம். இன்னொரு நேயர் காத்திருக்காங்க. இப்ப வத்தலகுண்டுல இருந்து கோகுல் என்கிற நேயர் காத்திருக்கார். கோகுல், உங்களுக்கு என்ன சந்தேகம்? கோகுல், இணைப்பில் இருக்கீங்களா?
தொடர்ந்து நீங்க இவங்கள மாதிரி இப்ப இந்த இவங்க பிஇசி முடிச்சுட்டு அடுத்த வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க குடும்ப நிலைமைக்கு ஏத்த மாதிரி அவங்க குடும்பம் வந்து மேல் படிப்பு படிக்க முடியும். அந்த எஸ்பெஷலி கேர்ளா இருக்கறனால டீச்சிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா பிஇ முடிச்சுட்டு அவங்க எம்இ பண்ணிட்டு எம்டெக் பண்ணிட்டு பிஹெச்டி பண்ணி ஒரு காலேஜ்ல லெக்சரர் ஆகலாம். இல்ல எனக்கு வந்து நான் என்னோட கோர் ஏரியாவில் இன்ஜினியரிங்ல வேலைக்கு போகணும் அப்படின்னாக்கா இன்னைக்கு பெரும்பான்மையா உள்ளவங்க என்ன செய்யறாங்கன்னா பிஇ முடிச்சுட்டு தமிழ்நாட்டுல அங்கங்க பகுதியில் அவங்க இருக்கிற இடத்துல இருந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச 4 பேர்கிட்ட ரெஃபரன்ஸ் சொல்லி எனக்கு வேலை வாங்கி கொடுங்கன்னு பயோடேட்டா அனுப்பிச்சிட்டு வீட்டுல உட்காந்துருக்காங்க. அப்படி உட்கார்ந்தோம்னா வேலை கிடைக்காது. இன்னைக்கு நீங்க முதல் கேள்வியே கேட்டீங்க, இன்னைக்கு லட்சக்கணக்கான வேகன்சிஸ் இருக்குன்னு. எந்த கம்பெனில எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்களுக்கு வேகன்சிஸ் இருக்குன்றத அப்ளை பண்ணிட்டு சென்னை மாதிரியான ஊர்கள்ல சென்னை, கோயம்புத்தூர், திருச்சியோ, மதுரையோ, பெங்களூர்லயோ தங்கி இருந்து அவங்க வேலைக்கு ட்ரை பண்ணி ஏதோ ஒரு நிறுவனத்துல முதல்ல வேலைக்கு 6000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாலும் நான் வேலை செய்ய தயாரா இருக்கேன்னு ஒரு நிறுவனத்துக்கு போனா அங்க 100 பேர் இருப்பாங்க, வேலை பார்ப்பாங்க, புதுசா 50 நண்பர்கள் கிடைப்பாங்க, ஹாஸ்டல்ல தங்கி இருப்பாங்க, 10 பேரை பார்ப்பாங்க. அப்ப எந்த நிறுவனங்கள்ல என்ன மாதிரி வேலை வாய்ப்புகளுக்குன்றது தினமும் 10 இன்ஃபர்மேஷன் வரும். அப்ப அவங்களோட ஹோம் டவுன்ல வீட்டிலேயே 4 பேர் கூட இருந்துட்டு அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் பேசிட்டு இருக்கும்போது ஃப்ரெஷருக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி. உடனடியா அவங்களுக்கு நியர்பையா இருக்கிற பெரிய ஊர்களுக்கு வந்து அங்க இருக்கிற நிறுவனங்களை அப்ரோச் பண்ணி ஏதோ ஒரு வேலையில் 6000 ரூபாய் சம்பளம் தங்குற ஹாஸ்டலுக்கு செலவு இருந்தாலும் பரவாயில்லன்னு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் 100கணக்கான பேருடைய கான்டாக்ட் கிடைக்கும், எங்க வேலை இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். கண்டிப்பா அவங்க ஷைன் ஆக முடியும். இப்போது சேலத்திலிருந்து மோகன் என்கிற நேயர் காத்திருக்கார். மோகன், உங்களுக்கு என்ன சந்தேகம்? சார் இப்ப நான் 12th மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன் சார். கட் ஆஃப் வந்து 150 வருது. நான் பிஇ படிக்கலாமா இல்ல பிகாம் இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துக்கலாமா சார்? பிஇ படிக்கலாமா பிகாம் படிக்கலாம்னு கேக்குறீங்களா? எஸ் சார். உங்க சப்ஜெக்ட் வந்து மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லையா? எஸ் சார். அதை விரும்பி தானே எடுத்தீங்க? ஆமா. இப்ப கம்ப்ளீட்டா ஒரு உல்டா லைன்ல கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த மேத்தமெட்டிக்கல் பிசிக்கல் பேஸ் பண்ணி லைன்ல தான் நீங்க போகணும். அல்லது பிகாம்ல எதுக்கு நாட்டம், அந்த நாட்டம் உண்மையாங்கிறத கண்டுபிடிச்சுக்கோங்க, அந்த இன்ட்ரெஸ்ட். இத மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எது அட்வைசபிள்னா உங்க லைன்ல போறதுதான் அட்வைசபிள். ஏன்னா நீங்க வந்து அந்த ஒரு யூஜியை வந்து பிஎஸ்சி பண்ணிட்டு கூட நீங்க சிஏ பண்ணலாம், அக்கவுண்ட்ஸ்க்கு போலாம். ஆனா இங்கிருந்து அங்க போக முடியாது. அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. அதனால உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் தீர்மானிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த முடிவுக்கு வாங்க. இதே மாதிரி லோ கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்ப கம்மியா இப்ப 150, 160, 140 கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அது மாதிரி உள்ளவங்க இன்ஜினியர் சூஸ் பண்றத ஒரு முறைக்கு 2 முறை யோசிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு கட் ஆஃப் மார்க் கம்மியா இருக்குன்னா மேக்ஸ் பிசிக்ஸ்ல சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு அர்த்தம். இன்ஜினியரிங் பெரும்பான்மையா மேக்ஸ் பிசிக்ஸ் கொண்டது. இப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் இயர்ல, செகண்ட் இயர் தேர்ட் இயர் அதை பேஸ் பண்ணி நிறைய வருது. இப்ப நீங்க 180 மார்க் கட் ஆஃப் எடுத்திருக்க ஒரு பையனை மேக்ஸ்லயும் பிசிக்ஸ்லயும் 120, 110 எடுத்திருக்க ஒரு பையனை நீங்க இன்ஜினியரிங்ல போட்டீங்கன்னா என்ன நடக்கும்னு ஒரே ரேர் கேசஸ்ல ஃபயர் இருந்து ஜெயிக்கணும் வாழ்க்கையில முன்னுக்கு வர்றவங்களை தவிர பாக்கி பேருக்கு அரியர் வச்சு அதுவே தாழ்வு மனப்பான்மை பிரச்சனையாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப கவுன்சிலிங்ல செலக்ட் பண்ணும்போது 140, 130 மார்க் கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு சி லெவல், டி லெவல் இருக்கிற காலேஜஸ் கிடைக்குது. இப்ப சி லெவல்ல, டி லெவல் இருக்கிற காலேஜஸும் நல்ல காலேஜஸ் இருக்காங்க. இப்ப குண்டத்தூர் பக்கத்துல ஒரு காலேஜ் இருக்கு, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்ப காலேஜ் கூட ரொம்ப நல்லா பண்றாங்க. இது இவங்க சூஸ் பண்ணும்போது அந்த ஃபயர் வந்து நான் இது எல்லாத்தையும் தாண்டி இன்ஜினியரிங்ல மேக்ஸ் பிசிக்ஸ்ல எனக்கு ஆர்வம் இல்லாம இல்ல, அங்க உள்ள இன்ஜினியரிங் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி என்னால அடிச்சு உடைச்சு ஜெயிக்க முடியும்ன்ற வெறி இருந்தா மட்டும்தான் இன்ஜினியரிங் போகணும். அதே கம்மியான கட் ஆஃப் இருக்கிறவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல வேற படிப்பு சிரமம் கம்மியா இருக்கிற கோர்ஸ் சூஸ் பண்ணி அது மூலியமா அவங்களுக்கு முக்கியமா ஆர்வம் இருக்கிறது. இப்ப இதே இன்ஜினியரிங்ல அவங்க ஆர்வத்தோட வந்தாங்கன்னா பரவாயில்ல. நான் முதல்ல குறிப்பிட்டு சொன்ன மாதிரி இன்னைக்கு பேரண்ட்ஸ் தனக்கு என்ன விருப்பம்ன்றதை தாண்டி தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன விருப்பம் 3 விஷயங்களை மனசுல வச்சு இவங்க முடிவெடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். முதல்ல எதுல எனக்கு ஆர்வம். தொடர்ந்து பேசுவோம். நேர் காத்திருக்காங்க. திருவண்ணாமலையில இருந்து பிரியங்கா என்கிற நேர் காத்திருக்காங்க. பிரியங்கா, உங்களுக்கு என்ன சந்தேகம்? சார், நான் இப்போ கட் ஆஃப் வந்து எனக்கு 186 வந்திருக்கு. நான் இன்ஜினியரிங் பண்ணலாமா இல்ல வேற ஏதாவது பண்ணலாமா? என்ன குரூப்மா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் குரூப் மேத்ஸ் பயாலஜி எடுத்துருக்கேன். மேத்ஸ் வித் பயாலஜி இன்ஜினியரிங் பண்ணலாமா? வேற 186 நல்ல கட் ஆஃப் தான் எடுத்திருக்கீங்க. 200க்கு 186 குட் கட் ஆஃப். இங்க வந்து உங்க என்ன பண்ணலாங்கிறது வந்து இன்ஜினியரிங் ப்ரிஃபர் பண்றீங்களா இல்லையாங்கிறத நீங்க தீர்மானிச்சுக்கோங்க. ஏன்னா சொல்லுமா சொல்லலாம் சொல்லுங்க. இன்ஜினியரிங்னா அதுல போயிட வேண்டியதானே, அதுல என்ன மாற்றுக்கிறது? மார்க்குக்கு தகுந்த மாதிரி சப்ஜெக்ட் மாற்றக்கூடாது இல்லையா? இப்போ இப்ப சொன்ன மாதிரி ஒரு நிமிஷமா, இப்போ இந்த செல்வகுமார் சொன்ன கருத்தின்படி அடுத்து அந்த மார்க் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராங்கிறதே ஒரு விவாதத்துக்குரிய விஷயம். இப்ப 95% சென்டம் இந்த மாதிரி மார்க் எடுத்து ஃபர்ஸ்ட் ரேட்டடா போட்ட எத்தனை பேர் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் பி ஃபர்ஸ்ட் இயர் மேத்ஸ்ல ஃபெயில் ஆகி உட்கார்ந்திருக்காங்க? அதுக்கு என்ன காரணம்? ஆக அந்த மேத்ஸ் மேல ஒரு நாட்டம் இருக்கா? அதை முறையா படிப்பீங்களா? இனிமையாச்சும் படிச்சிருக்கீங்களாங்கிறது தான் கேள்வி. அதனால அந்த இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ல விருப்பம் இருந்தா அதுக்கு போயிடுங்க. காலேஜ் பார்க்காதீங்க, ஏதோ ஒரு காலேஜ் சப்ஜெக்ட் எடுத்து போங்க. செல்வகுமார் சார் சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஆர்வம் பொதுவாகவே நான் கீர்த்தன்யா மேடம் உங்ககிட்ட தான் கேள்வி. அந்த கேள்வி
இந்த குழந்தைகள், நீங்க +2 விடுங்க, 10th விட்டுருங்க, பொதுவாவே அந்த குழந்தைகளிடம் என்ன ஆர்வம் உள்ளது அப்படின்னு நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், பார்த்ததெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கப்பல்ல பார்த்து நம்ம கப்பல் இது பண்ண முடியுமா, விமானத்தை பார்த்து பைலட் ஆக முடியுமான்னு இருக்கும், கனவுகள் இருக்கும். ஆனா அவர் உண்மையான அவங்களோட கெப்பாசிட்டியை நம்ம எப்படி அசஸ் பண்ண முடியும்? பேரண்ட்ஸ் வந்து இந்த கெப்பாசிட்டிஸ் அனலைஸ் பண்ற பொசிஷனுக்கே போக கூடாது. ஏன்னா காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து வெறும் மேல்படையான சில விஷயங்கள் தான் பார்க்க முடியுமே தவிர அதுல இருக்கிற நுணுக்கங்கள்ன்றது வந்து புரியாது. இப்ப பிரெயின் சொல்லிட்டு எடுத்துட்டீங்கன்னா அது நிறைய போர்ஷன்ஸா டிவைட் பண்ணிருக்காங்க. சில ஸ்கில்ஸ் எல்லாம் இவங்க கேள்வி கூட பட்டிருக்க மாட்டாங்க. சோ சில பசங்க வந்து ரியலிஸ்டிக்கா இருப்பாங்க. ஏன்னா அவங்கள பாத்தீங்கன்னா இந்த டூல்ஸ் இல்ல திங்ஸ் இல்ல அனிமல்ஸ் அவங்களோட தான் வந்து நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. சில பேர் சோஷியல் பீப்புள், சில பேர் என்டர்பிரைசிங் பீப்புள், சில பேர் கிரியேட்டிவ் பீப்புள், சில பேர் இன்வெஸ்டிகேட்டிவ் துருவி பாக்குற இந்த 6 விங்ஸ்ல வந்து ஒருத்தவங்க கிட்டயும் 2-3 காம்பினேஷன்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி இருக்கும். அந்த காம்பினேஷன்ஸை வச்சு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் நூற்றுக்கணக்கான டேலண்ட், தனிப்பட்ட டேலண்ட்ஸ் வந்து வரும். சில பேர் பேச்சும் நல்லா இருக்கும், டேட்டாவும் நல்லா இருக்கும். சில பேருக்கு பேச்சு இருக்காது ஆனா டேட்டா சூப்பரா இருக்கும். அந்த டேட்டா கலெக்ஷன் ஃபெசிலிட்டின்றது, ஆர்கனைசிங் எபிலிட்டிஸ் நிறைய இருக்கும். இதெல்லாம் ஜட்ஜ் பண்ற கெப்பாசிட்டிஸ் வந்து நிறைய பேரண்ட்ஸுக்கு, எல்லாருக்கும் சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அது ப்ரொஃபஷனலா பண்ணிக்கிறது என்னைக்குமே பெஸ்ட். இப்போ அவங்க வந்து ஆக்சுவலா கரியர் பத்தி யோசிக்க கூடாது, 10th ஸ்டாண்டர்ட்லயே யோசிக்கணும். அந்த குரூப்புக்கு போறதுக்கு முன்னாடியே ப்ராப்பரா ஒரு டெஸ்ட் மாதிரி எடுத்துட்டாங்கன்னா அவங்களோட தனிப்பட்ட இந்த ஃபீல்ட்ல இவங்க நல்லா ஷைன் பண்ண முடியும்னு அவங்களோட டேலண்ட்டை மேப் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான டேலண்ட்ஸ் இருக்கும். அந்த டேலண்ட் மேப் பண்ணிட்டு அப்பதான் ஆரம்பிக்கணுமே தவிர கரியர் சூசிங் இப்ப 12th முடிச்சோடனே கரியர் சூசிங் பண்றதுன்றது. இப்ப சேலத்துல இருந்து திவ்யா என்கிற நேர்காணல. திவ்யா, உங்களுக்கு என்ன சந்தேகம்? சார் நான் வந்து 1087 மார்க் எடுத்திருக்கேங்க சார். சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க திவ்யா, உங்க கேள்வி தொடர்ந்து கேளுங்க. சார் நான் சேலத்துல இருந்து பேசுறேங்க சார். 1087 மார்க் எடுத்திருக்கேங்க சார். மேத்ஸ் பயாலஜிங்க சார். 181 கட் ஆஃப் சார். எம்பிபிஎஸ் கட் ஆஃப். எம்பிபிஎஸ் கட் ஆஃப் 181. எஸ் சார். நான் பயோடெக்னாலஜி படிக்கணும்னு நினைக்கிறேங்க சார். என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு? பயோடெக்னாலஜி. வெரி குட். 181 கட் ஆஃப் பயோடெக்னாலஜி நீங்க நிச்சயமா முயற்சி பண்ணலாம். அதாவது இன்ஜினியரிங் பேஸ்ட் பயோடெக்னாலஜி இருக்கு, மத்த இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. பயோடெக்னாலஜி முயற்சி பண்ணுங்க, கிடைக்கும் உங்களுக்கு. அது நிச்சயமா முயற்சி பண்ணலாம். அது நல்ல குரூப். அது நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுடைய அறிவுரை சுருக்கமாக 3 பேருமே சொல்லலாம். உங்களுடைய ஃபர்ஸ்ட் இந்த +2 படித்த மாணவர்கள் இப்ப முக்கியமான திருப்புமுனை. இப்பொழுது வந்து மதிப்பெண் ஒரு பக்கம், குறைந்த மதிப்பெண் கூடாது, கூடிய மதிப்பெண் குறையாது. அந்த குழப்பத்தை எல்லாம் விட்டுட்டு அக்செப்ட் த ஃபேக்ட்ஸ், அந்த முக்கியமான தனக்கு கிடைத்த அந்த பரிசை, மதிப்பெண் பரிசை பயன்படுத்திக் கொண்டு வாய்ப்புகளை நன்றாக தெரிந்து கொண்டு பலவாக சிந்தித்து முறையாக சிந்தித்து நல்ல ஆலோசனைகளை பெற்று உள்ளபூர்வமாக உற்சாகமாக ஒரு குறிப்பிட்ட படிப்பை எடுத்து வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். மேடம், 2 விதமான சைக்காலஜி இருக்கு. வீக்னஸ் சைக்காலஜி, ஸ்ட்ரென்த் சைக்காலஜி. உங்களோட கரியர் வந்து உங்களோட வீக்னஸை காம்பன்சேட் பண்ற மாதிரி சூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு அது வந்து எதிர்நீச்சல் போடுற மாதிரி இருக்கும். உங்களோட ஸ்ட்ரென்த் எதுன்றத கண்டுபிடிச்சிட்டு அந்த ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபீல்ட்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. நீங்க ஏதாவது ஒரு கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபிட் ஆகாத சட்டையை வந்து எவ்வளவு காசு கொடுத்தும் நீங்க வாங்க மாட்டீங்க, எவ்வளவு பிடிச்சிருந்தாலும் கூட. அதே மாதிரியே உங்க கரியர் சூஸ் பண்றப்போ மத்தவன் சொல்லுவான் இது உனக்கு ஃபிட் ஆகும்னு சொல்லிட்டு, கிடையாது. உங்களுக்கு எது ஃபிட் ஆகுதோ அந்த மாதிரி கரியரை சூஸ் பண்ணுங்க. செல்வகுமார் சார், பேரண்ட்ஸுக்கு மீண்டும் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள், அந்த 3 விஷயங்கள். அந்த குழந்தைக்கு, உங்க குழந்தைக்கு எதுல ஆர்வம் இருக்கு, அந்த ஆர்வம் இருக்கிற துறையில ஃபியூச்சர் கேரியர் எப்படி இருக்கு, ஒரு துறையில ஆர்வம் இருக்கலாம், அதுக்கான கேரியர் எப்படி இருக்கு, அந்த கோர்ஸை நான் கவுன்சிலிங் மூலமா எடுக்கிற அளவுக்கு என்கிட்ட மார்க் இருக்கா, இது 3 விஷயத்தையும் மனசுல வச்சு பண்ணணும். மார்க்னு வரும்போது உங்க பிள்ளைங்க கம்மியான மார்க் எடுத்திருக்கலாம், அதிகமா எடுத்திருக்கலாம். நேற்று ஒரு என்னுடைய ரிலேட்டிவ் பொண்ணுகிட்ட பேசியிருந்தேன். இப்ப மார்க் கம்மியா எடுத்திருக்கான்னு அழுதுட்டு இருக்காங்க. எவ்வளவு மார்க்னா 1145 அப்படின்னாங்க. 1000 அப்ப குறைந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்கன்றதுக்காக 800 மார்க் இருக்குன்னா குழந்தைய ஒண்ணு சொல்லாதீங்க. மிக குறைந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் லைஃப்ல பெரிய அளவுல ஷைன் ஆகுறாங்க. இன்னைக்கு 800 மார்க் எடுத்ததுனால உங்க குழந்தை லைஃப்ல வீணா போயிடாது. 600 மார்க் எடுத்து வாழ்க்கையின் உச்சத்துக்கு வந்தவங்க இருக்காங்க. 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருந்தவங்க இருக்காங்க. இன்னைக்கு நான் ஒரு சாதாரண டிப்ளமா படிச்சுட்டு இன்னைக்கு ஒரு பெரிய தொழில் நிறுவனத்தை நடத்துறோம். அது மாதிரி இன்னைக்கு இருக்கிற எக்ஸ்பர்ட் எல்லாம் பெருசா படிச்சு வந்தவங்க இல்ல. மதிப்பெண்களை வைத்து
உங்க குழந்தைய குறைந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கீங்கன்னு ஒருபோதும் திட்ட வேண்டாம். அவர்கள் வாழ்க்கையில் வெறும் மதிப்பெண்கள் மட்டும் வச்சு உங்க குழந்தையினுடைய திறமை நிர்ணயிக்கப்படுவதில்லை. மதிப்பெண்கிறது என்னைக்கோ ஒரு நாளைக்கு எழுதிட்டு வர டெஸ்ட். அதனால இந்த 3 விஷயத்தை மனசுல வச்சு அந்த உங்க குழந்தைக்கு எதுல ஆர்வம் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணணும். இன்ஜினியரிங்கை தாண்டி இன்னைக்கு இன்ஜினியரிங்லேயே நிறைய நான் சொன்ன மாதிரி நேவல், ஏரோ டெக்னாலஜி, ஸ்பேஸ் இன்ஜினியரிங், மெடிக்கல், பயோடெக்னாலஜி, இதே மாதிரி கோர்சஸ் நிறைய இருக்கு. எக்கனாமிக், முக்கியமா மார்க்கெட்டிங். இன்னைக்கு வந்து மேடம் ஒரு வார்த்தை சொன்னாங்க பேசும்போது, நல்லா பேசுறவங்க இருப்பாங்கன்னு. இன்னைக்கு மார்க்கெட்டிங்ல பெரிய வேகன்சி இருக்கு. அத்தனை கம்பெனில மார்க்கெட்டிங்ல வேகன்சிஸ் இருக்கு. இன்னைக்கு அது போறதுக்கு பயப்படுறாங்க. நீ மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு MBA படிச்சுட்டு லாக்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் இருக்கு. அந்த மாதிரி துறைகளை தேர்ந்தெடுக்கலாம். சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங், கடைசி விஷயம் அக்ரி ஆல்டர்னேட்டிவ். இன்னைக்கு இந்த 2 விஷயங்கள் இந்தியாவை ஆளா போகுது. அக்ரிகல்ச்சர் இந்த 7-8 வருஷத்துல நம்முடைய உள்நாட்டு உற்பத்திக்கே சாப்பிடறதுக்கு அரிசி இல்லைன்ற நிலைமைக்கு போயிட்டு இருக்கோம். அக்ரிகல்ச்சர்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உள்ளுக்குள்ள புதுத்தி அக்ரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிற கோர்ஸ் இருக்கு. இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வெளியில வந்து அக்ரிகல்ச்சர் பண்றாங்க. அதுவும் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன். இன்னைக்கு மக்கள்கிட்ட இயற்கை உணவு பத்தியான அவசியமும் இன்னைக்கு நம்ம பாட்டி வைத்தியம் சொல்ற மாதிரி ஆயுர்வேதிக், ஹோமியா, சித்தா இத பத்தியான ஆர்வம் அதிகமா இருக்கு. இன்னும் 7-8 வருஷத்துக்கு அப்புறம் அலோபதியில சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கறனால இந்த மாற்று மருத்துவத்துக்கு மக்கள் போவாங்க. அக்ரி, மாற்று மருத்துவம் இது போன்ற துறைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். தயவு செய்து உங்கள் பிள்ளைகள் மேல பிரஷர் போடாதீங்க. அவங்களுக்கு எதுல ஆர்வம் இருக்கோ அதை படிக்க வைங்க. கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. இந்த ராஜராஜன் சார் கிட்ட ஒரு கேள்வி. இப்ப பொதுவா இந்த டீம்டு யூனிவர்சிட்டி, நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், அது பற்றி உங்களோட கருத்து என்ன? சிக்கலான கேள்வி கேட்டிருக்கீங்க. டீம்டு யூனிவர்சிட்டிங்கிறது UGC ஆக்ட் படி மத்திய அரசாங்கம், நடுவண் அரசாங்கத்தினுடைய நாடாளுமன்ற சட்டத்தின் கீழ் இயங்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள். பல வசதிகளோட நல்லா நடத்தினாலும் கூட அங்கு என்ன ஒரு ரிச்சர் ஆர் கமிங் ரிச்சர் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து மிக அதிகமான பணம் செலவாகிறது என்கின்ற ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு. அந்த வாய்ப்புகள் மட்டும் அதை எடுத்துக்கொள்வதற்கு ஏற்புடையதாக இருக்கும். மற்றவர்களா அரசாங்கத்தில் வந்து கோரிக்கை ஏற்று கிடக்குதுன்னு வேரில் பழுத்த பலான்னு பாரதியார் சொல்றது மாதிரி எண்ணற்ற வாய்ப்புகளுக்கு அங்கு செல்லலாமே என்கின்ற கருத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி. நேயர்களே, இத்துடன் இந்த வெற்றி படிக்கட்டு சிறப்பு நிகழ்ச்சி முடிவடைகிறது. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.